தகுந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ நம்ம கலாத்தியர் புத்தகத்தை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதில் உள்ள கருத்துக்கள் நிறையா நமக்கு ஆண்டவர் சொல்லித்தரது நிறைய கருத்துக்கள் இருக்குது. அதை நம்ம படிக்கும் பொழுது பவுல் ஊழியத்தை பற்றியும் எழுதியிருக்காரு, நம்ம எப்படி இருக்கணுங்கிறத பற்றியும் எழுதியிருக்காரு. ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காருன்னு ஒவ்வொரு வசனத்துலேயும் ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் ஒவ்வொரு காரியங்களை நம்ம கற்றுந்துட்டு இருக்காரு. இன்றைக்கி 4வது அதிகாரத்தில் 21லேருந்து 31 வரைக்கும் இருக்கிற காரியங்களை நம்ம கற்றுக்கிட போகிறோம். அது ஆண்டவருக்கு எப்படி நமக்கு கற்றுத்தரான்னு பாருங்கள். பவுல் ஒன்றுன்னா சொல்லிட்டு வரும்போது கடைசியாக இப்போ ஆபிரகாமை பற்றி அந்த 2 பிள்ளைகளை பற்றியும் அதை பற்றி தான் சொல்கிறது. இந்த காரியங்களில் நீங்கள் வேதம் இருந்தவங்க இங்கே படிச்சிருந்தீங்கன்னாக்கி ஆபிரகாமை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அதனால நீங்கள் வேதத்தை வச்சுருந்தீங்கன்னாக்கி உங்களுக்கு இது நான் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக புரியும். அப்படி நீங்கள் வேதத்தை பற்றி தெரியாது, அப்படி புரியாது அப்படின்னு சொல்லி இருந்தாலும் உங்களுக்கு இந்த காரியத்தை நான் சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கி ஆபிரகாமை வச்சு எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருங்க, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் சொந்தம் அப்படிங்கிறத, எல்லாருக்கும் சொந்தம் அப்படிங்கிறத ஆண்டவர் எந்த மதத்தையோ எந்த தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கும் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கல அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த காரியங்கள் கலாத்தியரில் எழுதி வச்சிருக்காரு பவுல் கொண்டு ஆண்டவர் ஆவியானவர். அதை நம்ம படிக்கும்பொழுது எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறாங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்த்தீங்களா? அதை தான் நீங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மளோட கூட பேச ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த நாட்களிலே நாங்கள் படிக்க போகிற இந்த வசனங்களையும் எங்களுக்கு ஆண்டவரை கற்றுத்தந்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எதற்காக எழுதி வைத்திருக்கீங்களோ அந்த எழுதி வைத்திருக்க காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாய் எங்களுக்கு இந்த வசனங்களே எங்களுக்கு போய்த்து எங்களை வழிநடத்த வேணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடித்து அந்த ஆசீர்வாதத்தை நாங்களும் சொந்தமாக்கி கொள்ளத்தக்கதான கிருபையை நீங்கள் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் ஆண்டவரே அதை எடுத்து உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளையாக இருந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளை நாங்கள் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வசனங்களை தியானிக்கும் போது அது வெறுமையாக திரும்பான்னு சொன்னீங்களே, அந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது எங்களுக்கும் ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி எங்களை வழிநடத்தத்தக்கதாக எங்களுடைய ஆவியானவர் கருத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்த எங்களை வழிநடத்தமா நீங்கள் போய்த்து எங்களை வழிநடத்தணுமா ஜெபிக்கிறோம். உடைய வளமுள்ள கருத்திலே அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்துகிறோங்க. துதிக்கான மயமெல்லாம் அம்மக்கே சேர்த்துக்கிறேன். இயேசு ரட்சகன் நாமத்தில் ஜெபங்களுங்க நல்ல பிதாவே, ஆமென். பாடி திருத்து ஆண்டவருடைய வசனத்துக்கு என்ன ஒரு பாசம் ஐயா உன் நேசம், என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம், என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம். என்ன ஒரு பாசம் ஐயா உன் நேசம், என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம், என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம். வானத்து நட்சத்திரம் எல்லாம் பேர வச்சு எங்கோ வச்சு, நட்சத்திரம் எல்லாம் பேர வச்சு எங்கோ வைத்து என் பேர உள்ளங்கையிலே வரைஞ்சி வச்சு அழகு பார்த்து, என் பேர உள்ளங்கையிலே வரைஞ்சி வச்சு அழகு பார்த்து. இசையா நெசமா, இசையா இது நெசமே. என்ன ஒரு பாசம் ஐயா உன் நேசம், என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம், என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம்.
மறந்தால் நான் மறவேன் என்று சொன்னீரே. தாய் உன்னை மறந்தாலும் நான் மறவேன் என்று சொன்னீரே. என்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறானோ, என்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். இசையா நெசமா, இசையா இது நெசமே. என்ன ஒரு பாசம் ஐயா உன் நேசம், என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம், என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம். எதற்கும் உதவாத என்னையும் நீ கண்டுபிடிச்சு, எதற்கும் உதவாத என்னையும் நீ கண்டுபிடிச்சு, என் மேல நம்பிக்கை வச்சு சிநேகிதனா இழுத்து கொண்டே, என் மேல நம்பிக்கை வச்சு சிநேகிதனா இழுத்து கொண்டே. இசையா நெசமா, இசையா இது நெசமே. என்ன ஒரு பாசம் ஐயாவும் நேசம், என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம், என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம். கலாத்தியர் 4:21 31 கடைசி வரைக்கும் நான் முதல்ல வாசித்து காட்டிட்டோம்னாக்கி உங்களுக்கு வந்து இதனுடைய அர்த்தங்களை நான் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால் 21வது வசனத்தை பாருங்கள். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். ஒரு கேள்வி கேட்காரு, நீங்கள் இதுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னு சொல்லி. ஏன்னா நிறைய காரியங்கள் சொல்லிட்டு வரும்போது அவங்க வந்து கேட்கறது இல்லைனால மாற்றி இப்போ நம்ம ஒரு காரியங்கள் சொல்லணும்னு வைங்க, அவங்களுக்கு புரியலன்னு வைங்க, ஒரு பாடமாகட்டும் டீச்சர்ஸ் பாடம் சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன முறையில் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத பார்த்து சொல்லி கொடுப்பாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு புரிகிற வரைக்கும், அதாவது அவங்களுக்கு புரிஞ்சு அவங்க அதை வந்து கடைபிடிக்கிற வரைக்கும் சொல்லி கொடுக்காங்க பார்த்தீங்களா. உனக்கு இது புரிஞ்சிட்டான்னு கேட்பாங்க, ஒருத்தன் தலையாட்டுவான் சில நேரத்தில். ஆனால் வந்து அவங்களுக்கு தெரியும், இது தெரிஞ்சு அவன் வந்து பரீட்சைக்கு எப்படி எழுதுவான், அவனுக்கு புரிஞ்சு எழுதுறானா, இவனுக்கு புரிஞ்சிச்சா அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி எத்தனையோ காரியங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து அவ்வளோ சரியாக இல்லாததெல்லாம் சொல்லி நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறது தான் புதிய ஏற்பாடு. அதை தான் அவர் வலியுறுத்தி சொல்கிறாரு. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி நம்மளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு, அவங்க எப்படி இருந்தாங்க, நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்காரு. அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு காரியங்களாக சொன்னீங்க. இப்போ நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னாக்கி இந்த கலாத்தியர்லாம் நிறைய ஆலோசனை சொல்கிறாரு, அவர் ஊழியத்தை பற்றி சொல்கிறாரு, அவர் நடந்த காரியங்கள், ஆண்டவர் செஞ்ச காரியங்கள்லாம் சொல்லிட்டு வரும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கி இந்த ஆபிரகாமை கொண்டு வராரு. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வாக்குத்தத்தத்தின் மூலமாக 2 பிள்ளைங்கள் பிறந்தது அவருக்கு. அந்த இதை பற்றி சொல்லி உங்களுக்கு வந்து எப்படி பிள்ளைங்களா நம்மளாம் ஆண்டவர் வந்து அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படிங்கிறத பற்றி சொல்லும் பொழுது ஆபிரகாம் அவருடைய சரித்திரத்தை வந்து கொண்டு வர்றது தான் இந்த காரியத்தில் நம்ம படிக்க போகிறோம். அதனால் ஆபிரகாம் அவங்க பிள்ளைங்களை பற்றி, அவங்க மனைவி 2 பேரை பற்றி தான் வருது. அதை வந்து நம்ம ஃபுல்லாக வாசிச்சிட்டோம்னாக்கி உங்களுக்கு வந்து சொல்லும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கிடும். வேதத்தை வச்சுருக்கவங்களா இருந்தாலும் நம்ம வந்து திருப்பி படிக்கிறது தப்பு கிடையாது. வசனத்தை 250 திருப்பு சுவிசேஷம் மட்டும் படித்தவங்கலாம் இருக்காங்க. முழங்கல்லேருந்து 250 திருப்பு படித்தாங்கன்னா எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம ஒரு திருப்பு படிக்கிறதுக்குள்ளே என்ன நல்லா நமக்கு நல்லா படிச்சுக்கிட்டோம் போதும், நம்ம ஒரு திருப்பு பைபிள் ஃபுல்லாக வாசிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வருஷத்துக்கு வாசிக்கிறவங்களாம் நிறைய பேர் அது நல்லது தான். ஆனால் திருப்பி வாசிக்கிறதுனால தப்பே கிடையாது. நமக்கு வந்து எல்லாமே மைண்டில் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ஜெபத்தோடு கூட படிக்கும்போது அந்த வசனங்களை நம்ம தியானிக்கணும்.
இப்போ 22வது வசனத்தில் ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையான இடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் இடத்தில் பிறந்தவன். அடிமையான இடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிறது, அது ஆகார் என்பவள் தானே. முதல்ல பிறந்தது அடிமைத்தனத்தில் பிறந்தது ஆகார் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை பற்றி சொல்கிறாரு. அது வந்து இஸ்மவேல். ரெண்டாவது ஆகார் என்பது அரேபிய தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமிற்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. அந்த அடிமையில் பிறந்தது ஆண்டவர் வந்து என்ன எப்படி அங்கீகரித்தார் அப்படிங்கிறத பற்றி தான் அவர் எழுதுகிறார். 26வது வசனத்தை பாருங்கள். மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நாம் எல்லாருக்கும் தாயானவள். இந்த எருசலேம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவர் சாராளை பற்றி தான் சொல்கிறார். இப்போ முதல் மனைவி அவள் தான். இது வந்து அடிமைகிட்ட பிறக்க நம்ம சொல்லும் போது உங்களுக்கு புரியும். அடுத்து 27வது வசனம். அந்தபடி பிள்ளை பெறுகிற மலடியே மகிழ்ந்திரு, கற்பதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி, புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. ஏசாக்கு தீர்க்கதரிசியில் எழுதினது தான் அவர் வந்து இதை சொல்கிறாரு. அங்கே எழுதியிருக்கிறத இங்கே சொல்கிறாரு. அவர் எப்படி முன்னாடி நடக்கக்கூடிய காரியத்தை முன்னாடியே எழுதி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை சொல்லி சுட்டி காட்டி நமக்கு சொல்கிறாரு. அப்புறம் 28வது வசனம். சகோதரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். வாக்குத்தத்தின் பிள்ளை யார், அந்த மாதிரி நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தான் அந்த வலியுறுத்துக்கு தான் இந்த ரெண்டையும் சொல்லி நமக்கு விளக்கமாக, அதாவது வேதத்தை வந்து படிச்சிங்கன்னாக்கி உங்களுக்கு வந்து விளக்குறதுக்கு யாருமே தேவையில்லை. அவங்களே வந்து அந்த வேத வசனத்திலே நமக்கு ஆண்டவர் வந்து தெளிவாக நமக்கு சொல்லி தருவார். அது புரியலைனாக்கி நம்ம நிறைய செய்திகள் அந்த மாதிரி கொடுக்குறது அந்த மாதிரி கேட்டோம்னாலே நமக்கு புரியாத மாதிரி ஆண்டவர் வந்து எழுதி வைக்கவே இல்லை. அதனால் நீங்கள் ஆவியானவரோடு கூட நீங்கள் படிக்கும்பொழுது இதில் உள்ள அர்த்தங்களை நிறைய புரிஞ்சுக்கலாம். 29வது வசனம். ஆகிலும் மாம்சத்தின் பிறந்தவன் ஆவின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. இப்போ அந்த காரியங்களில் நடந்த ஆபிரகாம் காரியத்தில் நடந்தது தான் சொல்கிறாரு. 30வது வசனம். அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அடிமையான மகன் சுயாதீனனுடைய குமாரனுடைய சுதந்திரவழியாக இருப்பது இல்லை. ஆகையால் அடிமையானவனையும் அவருடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரே, நாம் அடிமையானவருக்கு பிள்ளைகளாக இராமல் சுயாதீனம் உள்ளவருக்கே பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த 36வது வசனம் வரைக்கும் இந்த காரியங்களை அந்த 2 பிள்ளைகளை பற்றி தான் ஆண்டவர் வந்து சொல்கிறத நம்ம பார்க்கோம். இப்போ விளக்கங்கள் நம்ம படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த 21லேருந்து 31 வரைக்கும் இருக்க வசனங்களுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னாக்கி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படிங்கிறது தான் 2 ஏற்பாடுன்னு சொல்கிறாரு. அப்போ புதிய ஏற்பாட்டில் எப்படி ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஈசாக்கு தான் வந்து வாக்குத்தத்தின் பிள்ளை, அவர் தான் நம்ம ஆண்டவர் கொடுத்த பிள்ளை. அதனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, அதில் பிறந்த பிள்ளை தான் வந்து வாக்குத்தத்தின் பிள்ளை அப்படிங்கிறத பற்றி தான் சொல்கிறது. இதில் வந்து நம்ம நிறைய தெரியுது. நீங்கள் வேத வசனங்கள் படிக்கும்போது தெரியும். மாம்சத்தின்படி யோசனை பண்ணி சாராள் வந்து சொன்னதை அவருக்கு கீழ்ப்படிஞ்சு மனைவிக்கு கீழ்ப்படிஞ்சு ஆபிரகாம் மூலமாக பிறந்தது, ஆகார் மூலமாக பிறந்தது தான் இஸ்மவேல். ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்த அடிமையாக இந்த பெண் வந்து வந்திருந்த காலத்தில் அந்த குழந்தை இல்லாதனால அந்த அம்மா வந்து இந்த கணவனை வந்து நீ வந்து சேர்த்துக்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் பிறக்கவர் தான் வந்து இஸ்மவேல் பேர். அவர் தான் முதலாவது அந்த வாக்குத்தத்தம் இல்லாமல் இவங்க இஷ்டத்துக்கு, அதாவது பிள்ளை ரொம்ப நாள் இல்லைன்னா நம்மளே முடிவு எடுப்பாங்கள்ல சிலர் வந்து, அந்த மாதிரி முடிவு எடுத்து பிறந்த பிள்ளை. அது ஆண்டவர் வந்து ஏற்கனவே சொல்லி இந்த பேசியிருந்தாலும் உனக்கு ஒரு பிள்ளை கொடுப்பேன்னு சொல்லி அதை அவங்க சரியான இது, அதாவது அவங்களுக்கு சாத்தியமே இல்லை, வயசு நிறையாச்சு, அதனால நமக்கு எங்கே பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கொடுத்த வாக்குத்தத்தத்தை அதெல்லாம் வந்து நம்ம கடைப்பிடிக்க, நம்ம எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னதை கேட்டதுனால ஆபிரகாம் அந்த இதில் இஸ்மவேல் பிறக்காரு. இப்போ வாக்குத்தத்தம் கொடுத்த பிறகு ஆபிரகாம் சாராள் மூலம் பிறந்தது தான் ஈசாக்கு. அதாவது இது ஈசாக்கு பிறக்கும்போது அவங்களுக்கு வந்து வயசு பிள்ளை பிறக்கக்கூடிய அந்த சாத்தியமே இல்லாத போது ஆண்டவர் வந்து கொடுக்காரு. அதனால தான் நம்ம சொன்னோம், மாம்சத்தின்படி முடிவு எடுக்கிறது இருக்கவே கூடாது நம்ம வாழ்க்கையில். இது வந்து இந்த காரியத்தில் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா பாருங்கள், அது வந்து மாம்சத்தின்படி, அதாவது நமக்கு இது முடியாது, நமக்கு எல்லாமே இந்த சாராளுக்கு எல்லாமே வயசாகிடுச்சுனால அந்த வயதுக்கு தான் இருக்கும் பார்த்தீங்களா, அது நிறைய பேருக்கு நமக்கு தெரியும். அந்த மாதிரி எல்லாம் இல்லை, குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு சாத்தியங்கள் 2 பேருக்குமே இல்லை. ஏன்னா சரீரம் செத்து போச்சுன்னு சொல்லி போட்டிருக்குது. சரீரம் வயசானவொடனே அந்த காரியங்கள் நம்ம ஒரு வாலிப வயசில் செய்யக்கூடிய காரியங்கள் வயதான காரியத்தில் அந்த தூக்குறதோ மற்ற எந்த காரியங்களுமே செய்ய முடியாது பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த பலவீனங்கள் எல்லாமே வந்து
ஆண்டவர் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தார். அப்போ வந்து அந்த இதில் எங்களுக்கு எதுவுமே இல்லாம நம்ம பிள்ளைய வந்து ஏதோ மூலமாக பார்த்துக்கலான்னு சொல்லி தான் அந்த அம்மா செய்கிறது. ஆனால் ஆண்டவர் வந்து கொடுத்துருக்காரு. சாராள்கிட்டையும் சொல்கிறாரு, ஆபிரகாம்கிட்டையும் சொல்கிறாரு, உனக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த அம்மா சிரிக்கிறதெல்லாம் நம்ம ஆதியாகமத்தில் நம்ம படிக்கலாம். ஆனால் எப்படி பிறக்க போகுது இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் அந்த பலத்தை கொடுத்து அவங்களுக்கு வந்து 2 பேரும் வந்து நம்பிக்கையோட நம்பி தான் அவங்க வந்து அவங்களுக்கு அந்த ஈசாக்கு பிறக்காரு. அப்போது ஆண்டவருடைய ஒரு உடன்படிக்கையை பெற்றுக்கொண்ட ஒரு ஆபிரகாம். ஆனால் வந்து தவறி போகும்பொழுது பிறக்கிற ஒரு மனுஷனுக்கும் இவங்களுக்கும் வந்து சம்மந்தமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஆண்டவர் சொல்கிறது. அப்போ நம்முடைய சித்தத்துக்கு நம்முடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம முடிவு எடுத்தோம்னு வைங்க, அந்த முடிவுலாம் ஒரு சரியான காரியங்களாக இருக்காது. அதனால் நம்ம ஆண்டர்கிட்ட எதுனாலும் சொல்லி கேட்டுட்டு நம்ம வந்து ஜெபத்தோடு கூட நம்ம செய்யும் பொழுது ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இதில் வந்து நீங்கள் இந்த காரியங்களை நான் சொன்னதில் நீங்கள் நல்லா விளக்கமாக இருக்கணும்னாக்கி ஏசாயா 51:1-2 வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் வந்து பாருங்கள் எதை சுற்றி காட்டுதாருனாக்கி இவங்க 2 பேரும் இந்த 2 பேரை எடுத்து இந்த பூமியில் வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும், அதாவது பரிசுத்த கூட்டங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம். ஆனால் வந்து அவர் வந்து அந்த ஆபிரகாம் வந்து ஒரு ஏழை அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் நல்ல அந்த ஊரில் நல்ல செல்வசிமானதாக இருந்திருக்காரு, ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனால் ஆண்டவர் வந்து அவருடைய அழைப்பு வந்து எப்படி இவனை கொண்டு போய் நம்ம பெரிய ஜாதியாக்கி இவன் ஜாதியிலேருந்து ஒரு பெரிய ஒரு பூமியெல்லாம் அந்த ஆசீர்வதிக்கப்பட்டதா, பூமிக்கெல்லாம் தகப்பனும் தாயுமா இவங்க 2 பேரையும் ஆக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு தான் இவங்க ஆபிரகாமை வந்து அழைக்காரு. ஆபிரகாமை அழைக்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கி 2 பேருக்கும் ஒரு பேர். ஆதியாகமம் 17 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ஆபிரகாம்கிட்ட கேட்காரு. அப்புறம் ஆதியாகமம் 18:11 பார்த்தீங்கன்னாக்கி சாராள் வந்து எனக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கா. இவர் வந்து ஆபிரகாமும் கேட்காரு, சாராலும் கேட்காத பதில் சொல்கிறாரு. ஆண்டவர் வந்து அழைச்ச தீர்மானமே வந்து ஆபிரகாம் மூலம் எல்லாரும், அதாவது உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரு அதிசயம், அதாவது அதிசயமான அற்புதம், யாருமே கிடைக்காத ஒரு அற்புதம் நடக்கணும், இவனை வச்சு நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆண்டவர் வந்து இதை ஊரை விட்டுட்டு கொஞ்சம் ஜனத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வா, நான் காட்டுற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. காட்டுற இடத்துக்கு போனோம்னா அங்கே பூரா பஞ்சம். அங்கே அப்படி பஞ்சமாக இருக்கும்போது தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்காரு. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னாக்கி இந்த ஆபிரகாம் மாதிரி போகணும். கர்த்தரை வந்து நம்பி அவர் என்ன திட்டம் வச்சுருக்காரு நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி அர்ப்பணித்து அவர் வந்து போனதுனால அவர் ஆசீர்வாதத்தை பெற்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னாக்கி நம்ம சித்தத்துக்கு ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது அந்த தீர்மானத்தின் மூலமாகவே நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதில் சேரவே கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறதுனால அதை தான் வந்து பவுல் எழுதியிருக்காரு. வந்து சுயாதீனம் உள்ளவன் யார், இந்த அடிமைத்தனத்தில் பிறந்தவன் யார் அப்படின்னு சொல்லி அந்த 2ஐயும் சுட்டி காட்டுதார். அப்போ பார்த்திங்கன்னாக்கி இந்த முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசியில் சொன்னது என்னென்னா, இவங்களை வச்சு நான் எப்படி ஆசீர்வதிக்கணும், பூமியை ஆசீர்வதிக்கணும் தான் நான் தேர்ந்தெடுத்தேன்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியில் எழுதியிருக்காரு. அடுத்தது ஏசாயா 54:1 அந்த மாதிரி தான் பாருங்கள், ஆசீர்வாதம் அந்த எப்படிப்பட்ட ஆனந்தமான ஒரு புதிய சூழ்நிலையை அவங்க வந்து வாக்குத்தத்தின் மூலமாக அவங்க வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் வந்து ஊக்கப்படுத்தார். நம்ம ஒன்று மூலமாக நான் ஆசீர்வதிப்பேன், ஒரு பெரிய ஒரு ஜாதியாக உன்னை மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா பிள்ளையே இல்லை, அப்போ பிள்ளை இல்லாதப்போ இப்படி சொல்கிறாரு, நான் உன் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், பெரிய பூமியெல்லாம் ஒன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததி மூலமாக அப்படின்லாம் சொல்கிறாரு. சொல்லும் பொழுது இவங்களுக்கு வந்து இது அதாவது நம்முடைய வாழ்க்கையை தான் சுற்றி காட்டுறாரு. பாருங்கள், நம்ம இந்த மலட்டுத்தனமாக இருப்பாங்க, யாருனாலும் பாருங்கள், மலட்டுத்தனமானா அந்த பிள்ளை இல்லாத மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களே செஞ்சுட்டு இருப்பாங்க பாருங்கள், அது மலட்டுத்தன்மை தான். அந்த தன்மையை மாற்றி எதிர்காலத்தில் நம்ம ஆண்டோடைய விசுவாசத்தில் நம்ம எண்ணிக்கை பெருகும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாரு ஆண்டவர் வந்து. உன்னுடைய சித்தத்தின்படி, அதாவது உன்னுடைய திட்டத்தின்படி, உன்னுடைய மூளைக்கு எது வருதோ அதுபடி நீ போகாமல், நான் உனக்கு உன்னை வச்சு நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு பெரிய திட்டம், ஒரு பிளான் வச்சுருக்கேன். அந்த பிளானுக்கு நீ வந்தனாக்கி நான் உன்னை வந்து எப்படி நடத்துவேன், அது வந்து எண்ணிக்கைக்கு அதிகமாக ஆகும். நீ வந்து பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்ப. ஆனால் நான் உன்னை கொண்டு என்ன செய்யணும்னு நான் தீர்மானம் பண்ணியிருக்கணும், அந்த வரும்போது அந்த காரியம் செய்யணும். ஆனால் உண்மையாக நம்ம விசுவாசிக்கணும் அப்படிங்கிறது தான். உண்மைங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம வந்து ஏதோ இங்கே ஒருத்தருக்கு சொல்லிவிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஐயோ ஆண்டவர் செய்ய முடியாது போலுக்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லேட் ஆகும்போது நிறைய பேருக்கு
நமக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி சொல்கிறது கிடையாது. உண்மையாக விசுவாசி கிறிஸ்துவின் நற்செய்தியை நம்ம வந்து புதிய ஏற்பாடு காலத்துலலாம் அதுதான் சொல்கிறாரு ஆண்டவர் வந்து. எல்லாரும் பல நாடுகளுக்கு அறிவிக்க போகிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கி அதுதான் நடக்குது. அப்போ அதுதான் வந்து கலாத்திரத்தில் அவர் எழுதியிருக்காரு. நீங்கள் வந்து எப்படி ஆண்டவருடைய வாக்குத்தத்தின் பிள்ளை நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். அந்த ஆசீர்வாதம் இந்த ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காருங்கிறத சொல்கிறது தான் நமக்கு முக்கியமான காரியமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சுட்டி காட்டி நமக்கு செய்கிறாரு. இப்போ இந்த 2 பெண்களை பற்றி நம்ம சொல்கிறாரு. ஆகாரும் சாராரும் அப்படியே பற்றி சொல்கிறாரு. சொல்லும்பொழுது பாருங்கள், அவங்க ஒருத்தி இப்போ பிறந்த பிள்ளை எப்படி இருக்குது, இன்னொருத்தி பிறந்த பிள்ளை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை தான் சுட்டி காட்டுறாரு. ஆபிரகாமை தான் நிறைய அவர் வந்து சுட்டி காட்டி 2 பேரையும் சுட்டி காட்டுறதை நம்ம பார்க்கோம். இப்போ வந்து ஆபிரகாம் வந்து பாருங்கள், அவன் இடத்த அவன் சந்ததி மூலம் வந்து ஒரு பெரிய தேசத்தில் உள்ள உலக தேசங்கள்லாம் அனைத்திலும் ஒரு பாதிக்கு அவங்கெல்லாம் வந்து சொல்லணும், என்ன இவன் வந்து எங்கேருந்து வந்தான், அவன் வந்து இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய பேர் செய்தியில் கொடுப்பாங்க பாருங்கள். நல்லா செய்தி கொடுக்கும்போது நீங்கள் வந்து ஆசீர்வாதமாக இருக்கிறத பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து, ஏப்பா இவங்க ஆண்டவர் பெரிய ஆண்டவர் அப்படின்ட்டு. இப்போ தானியெல்லாம் அப்படி வரல, நம்ம உங்கள் ஆண்டவரை போகிற வேறு ஆண்டவரே இல்லை, உங்கள் ஆண்டவர் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலை, இவரை போல் வேறு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவங்க வந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்கு தான் ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் பண்ணி அவங்கள வந்து வாக்குத்தத்தத்தின் கடைசி பகுதி வரை கிறிஸ்துவின் நற்செய்தியை சொல்கிறதுக்கு அவங்க வந்து உலகமும் போகிறதுக்கு அவங்க வந்து இந்த காரியங்களை எழுதி வச்சிருக்காரு. ஏன் எழுதி வச்சிருக்காருன்னா, ஆபிரகாமின் மூலமாக எப்படி ஆண்டவர் வந்து நிறைவேற்றணும்னு சொல்லி அவங்கள நிறைவேற்றுறாரோ அது மூலம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறத நாம் வந்து புதிய ஏற்பாட்டில் நம்ம இங்கே பவுல் வந்து தெளிவுபடுத்தார். எப்படி ஆபிரகாம் மூலம் எப்படி சந்ததி பெருகணும் அப்படின்னு சொன்னார்ல. நீ ஆபிரகாம் ஒரு ஆள் தான் போகிற, உனக்கு பிள்ளையும் இல்லை, ஆனால் வந்து ஒன்று தகப்பனாக மாற்றுவேன், உன் சந்ததியின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததியின் மூலமாக நிறையா அதிகமாக பெருகும், கூட்டங்கள் பெருகும், கூட்டம் பெருகும் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஏன் எப்படி நம்ப முடியும், ஒன்றுமே இல்லையா ஆண்டவரை அப்படின்னு சொல்லி அவர் வந்து எனக்கு பிள்ளை இல்லையெல்லாம் கேட்காரு. அந்த காரியங்களை சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா இங்கே புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே நிறைவேற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி ஆபிரகாமை நிறைவேற்றி வழி நடத்தினார். பெரிய நீ வானத்து நட்சத்திரம் போல் அவனை ஒன்று ஆசீர்வைப்பேன்லாம் சொன்னார்ல, மணல் போல் ஆசீர்வைப்பேன்லாம் சொன்னார்ல. ஏன் அப்படி ஆசீர்வதிச்சாரா இல்லையா, அவங்க சந்ததியெல்லாம் அப்படி இருந்தது. அப்போ வந்து ஆபிரகாமை அழைக்கப்பட்டதில் வாக்குத்தத்தம் பண்ணி அதில் வந்து அவர் வந்து ஒரு பெரிய அவருக்கு வந்து இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தோன்னே நமக்கு ஒரு பிள்ளை கிடச்சிச்சு, சரி அது ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் அவருக்கு நிறைய கடமை இருந்துச்சு. அவர்கிட்ட வந்து பெரிய அதாவது ஒரு பரிபூர்ணமாக, அது பரிபூர்ணம்னா அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, அப்படிப்பட்ட விசுவாசம் அவருக்கு வந்து ஆண்டவர் மேலே வச்சு தான் அவர் வந்து அர்ப்பணித்து இந்த காரியங்களெல்லாம் செய்தார். கர்த்தர்கிட்டேருந்து எதிர்பார்க்கணுன்னாக்கி எதையாவது எதிர்பார்க்கணுன்னாக்கி ஆண்டவர் நாம் என்னமோ செய்யணும் அப்படிங்கிறத வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு பிள்ளையை கொடுக்காரு. அந்த பிள்ளையவே வந்து நீ பலியிட வா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன்னா ஆண்டவர் வந்து ஒன்று சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த பிள்ளையவே கொல்ல போனோம்னாக்கி அப்போ நம்ம வாக்கு கொடுத்தது மாறிடுமே அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு இது இருந்ததுனால அவர் வந்து பிள்ளையை குறித்து பலியிடுறதுக்கு போகிறாரு. ஆனால் பலியிடுறதுக்கு வேறு ஒரு ஆடை வச்சுருந்தார். அப்போ அந்த ஆடு யார் நம்மனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்குது. ஏன்னா ஈசாக்கு மனுஷன் அவரை பலியிட்டோம்னாக்கி பிரயோஜனம் இல்லை. ஆனால் அதுக்காக அவன் பிள்ளைய வந்து என்ன சொல்லியிருக்காரு, சந்ததி பெருகுன்னு சொல்லியிருக்காரு. அந்த சந்ததி பெருகிற வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவனுக்கு பிள்ளையை கொடுத்து அது பலியிடுறதுக்கு ஒரு ஆட்டை கொடுக்காரு. அப்போ ஆட்டை பலியிடுறதுக்கு ஆண்டவர் வந்து தயார் பண்ணி வச்சுருந்தார். ஆனால் வந்து அந்த வாக்குத்தத்தம் பண்ணவர் ஆண்டவர் உண்மையுள்ளவர்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சான், கீழ்ப்படுதல் இருந்தது, அவன் வந்து வார்த்தையில் நம்பிக்கை இருந்தது. நம்ம சாத்தியம் இல்லாமல் நமக்கு எந்த சரீரத்தில் எந்த விதமான காரியங்களும் செய்வதற்கு சாத்தியமே இல்லைங்கும்போதும் அவன் நம்பி ஆண்டவர்கிட்ட வந்து முழு நம்பிக்கையாக இருந்தான். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கி நீ தேசத்தை விட்டு போ அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் வந்து போகிறதுக்கு தயாராக இருந்தான். ஏன்னா தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தான். தேசத்து நம்ம பாருங்கள், நம்ம ஒரு வீட்டை விட்டுட்டு போனோம்னாக்கி அதுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வைங்க, ஒரு 2 நாளைக்கு போகிறோம்னா அதுக்கு சாப்பாடு செய்வோம், அதுக்கு ட்ரெஸ் எடுத்து வைப்போம், எல்லாம் இல்லாமல் ஆயத்தமாக இருந்து போவோம். அது தவறுன்னு சொல்லலை. ஆனால் வந்து ஆண்டவர் சொல்கிறார், நீ தேசத்தை விட்டு உன் சொந்தத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு நான் சொல்கிற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கீழ்ப்படிஞ்சு போகிறத நம்ம பார்க்கும். ஏன்னா அழைப்பை வந்து அவர் முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் அந்த அழைப்புல கரெக்டாக போகிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு புரியுது பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அழைச்சி என்ன நடத்தணும்னு நமக்கு திட்டம் வச்சுருக்காரோ அதுபோல் நம்ம நடத்தணுங்கிறதுக்கு தான் இந்த ஆபிரகாம் பற்றி சொல்கிறாரு. அவர் எப்படி கீழ்ப்படிஞ்சு போனார், எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது. அதை 12:1-4 வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த அழைப்பை பற்றி தான் நீங்கள் படிக்கலாம்.
அப்புறம் பாருங்கள், ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்தம்லாம் பார்த்திங்கன்னாக்கி சந்ததியாருக்கு மட்டும் இல்லை, அவர் சந்ததியிலேருந்து ஆசீர்வதிக்கப்படும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா. அந்த இது உண்மையாக நம்ம விசுவாசம்னா ஆண்டவர் அவர் எப்படி உண்மையாக விசுவாசி அவர் தேசத்தை விட்டு போய் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரோ அதுபோல் நாமளும் பெற்றுக்கொள்றதுக்கு மாத்திரம் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்து அவரை பின்பற்றுக்கிற எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கிடைக்கிறதுக்காக தான் ஆபிரகாமை சுட்டி காட்டுறாரு. ஆபிரகாமின் விசுவாசம் அவன் அனைவருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த ஆபிரகாமின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறாருன்னா, ஆண்டவர் வந்து ஆண்டவரை அழைப்புக்கு கீழ்ப்படிஞ்சு அதுக்கு அர்ப்பணித்து முழுவதுமாக அர்ப்பணித்து எல்லாத்துலேயும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்து போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனுக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருக்கீங்கன்னு சொல்லி தான் அதை சொல்கிறார் அவளே. ஆனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்ச ஒரு மனுஷன், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாக தான் நாம் இருக்கணும். ஆபிரகாம் பிள்ளைகள், ஆபிரகாம் தேவன் பேரில் அசைக்க முடியாத ஒரு வச்சிருந்த அவனுடைய ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்துருந்தாருனாக்கி அதை வந்து நிறைவேற்ற வல்லமுள்ளவர்னு சொல்லி அதில் வந்து கீழ்ப்படிஞ்ச மாத்திரம் இல்லை, அதில் வந்து நம்ம ஐயோ இது நடக்குமா நடக்காதான்ட்டு நம்ம யோசனை பண்ணுவோம் பார்த்தீங்களா. அந்த யோசனையே பண்ணாமல் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசி கீழ்ப்படிஞ்சு இந்த உடன்படிக்கையின் பிள்ளையாக வாழணும் அப்படிங்கிற ஒரு உறுதியான விசுவாசத்தில் வந்து அவர் நின்றதுனால தான் அவர் தகப்பனாக மாற்றினார். ஆபிரகாம் அழைச்சார், அவர் மூலமாக ஒரு பரிசுத்த சந்ததி வரணும்னு சொல்லி ஆண்டவருக்குன்னு உருவாக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் வந்து அழைக்காரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சார், நாம் கீழ்ப்படிதோமா? அதனால் ஆபிரகாம் பிள்ளையாய் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்காரு பாருங்க. அப்போ கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது ஆண்டவர் கொடுக்குற வார்த்தைக்கு கீழ்ப்படிதல்ங்கிறது ரொம்ப முக்கியம். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் தான் உத்தமம்னு சொல்கிறாரு. அதனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு இருக்கும்போது பார்த்திங்கன்னாக்கி இந்த உடன்படிக்கை பிள்ளையாக வாழணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆண்டவர் கொடுக்குற காரியம். ஆண்டவர் கொடுக்குற காரியத்துக்கு நாம் முழுவதுமாக நம்ம வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்ந்தோம்னாக்கி அந்த உடன்படிக்கை பிள்ளையாக நம்ம வாழறதுக்கு ஆண்டவரே இந்த அடிமையின் பிள்ளையாக நான் வாழறதுக்கு இல்லை, நீங்கள் உடன்படிக்கை பிள்ளையாக நாங்கள் வாழணும், கிறிஸ்துவின் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து வாழணும், அவருடைய சுவிசேஷத்தை சொல்கிற பிள்ளைங்களாக நம்ம வாழணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது தான் இந்த காரியங்கள்லாம் நம்ம கற்றுக்கிடுவோம். அந்த காரியங்கள்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு இந்த வசனங்கள்லாம் தியானிக்கும் பொழுது இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதனால் ஆண்டவர் வந்து இந்த பெண்களை பற்றி சொல்லியிருக்கிறதையே நான் வந்து சொல்கிறேன். அது வந்து நீங்கள் படிச்சிங்கனாக்கி ஆதியாகமம் 16:1-4 வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அதில் முதலாவது ஆகாருங்கிறதுக்கு அர்த்தமே பரதேசி. அந்த சாராளுக்கு அடிமை பெண்ணாக அதாவது வேலை செய்கிறதுக்காண்டி வந்த ஒரு பெண் தான். அவள் வந்து எகிப்து தேசத்தில் உள்ள ஒரு பெண், அவள் பேர் ஆகார்னு சொன்ன பார்த்தீங்களா. அவள் சாராளுக்கு இந்த பிள்ளை இல்லாமல் இருக்கும்போது நான் வந்து இந்த 2 பேர் கதையும் வந்து சொன்னோம்னாக்கி உங்களுக்கு இன்னும் அதிகமாக புரியுங்கிறதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். இந்த இப்போ ஆபிரகாம் வந்து திருமணம் செஞ்சு நீங்கள் வச்சுக்கோ, எனக்கு பிள்ளை இல்லை அதனால் ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணுடைய சாராள்கிட்டயே ஒரு முடிவு எடுத்து அந்த பெண்ணை வந்து போட்டோன்னே அந்த ஆகாருக்கு வந்து ஒரு பையன் பிறக்கான், அவன் தான் இஸ்மவேல். அப்போ வந்து இது வந்து மாம்சத்தின்படி யோசனை பண்ணி இந்த சாராளுங்கிற பெண் வந்து ஆபிரகாமை மனம் முடிச்சு வச்சு அவங்களுக்கு பிறக்க பிள்ளை. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்காரு. எப்பவும் ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சு தான் அவங்கள வந்து வெளியே கொண்டு வந்துருக்காரு. அப்போ அந்த திட்டத்தில் இருக்காமல் இவங்களுடைய வாழ்க்கையில் இந்த பெண்ணுடைய ஒரு யோசனையின்படி செஞ்சு ஆபிரகாம் அந்த காரியத்தை செய்தார். அதை வந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் அந்த பையனை. ஆனாலும் ஆண்டவர் அந்த இதை வந்து அங்கீகரிக்கலை. ஏன்னா நான் கொடுக்குற பிள்ளை தான் உனக்கு வந்து உடன்படிக்கையின் பிள்ளை, அது மூலமாக தான் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறத பார்க்கும். இது ஆகாருடைய பிள்ளை இஸ்மவேல். 2வது பார்த்தோன்னா ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுகிறாரு. பேசி ஆதியாகமம் 18:10-14 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் அழைத்து நீ சாத்தியம் இல்லாமல் இருக்குது, உன் சரியெல்லாம் எப்படியோ இருக்குது, அதனால் வந்து உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், நான் அந்த பிள்ளைய வந்து சாரால் கற்பம் செத்து போயிருக்கு, அதெல்லாம் நீ வந்து ஒன்றும் பார்க்க வேண்டாம், நான் அடுத்த வருஷம் வரும்போது உனக்கு ஒரு பிள்ளை உன் கையில் இருக்குன்னு சொல்லி சாரால்கிட்டையும் சொல்கிறாரு, இந்த ஆபிரகாம்கிட்டையும் சொல்கிறாரு. அப்புறம் அப்படி சொன்ன காரியத்தை அவங்க கீழ்ப்படிஞ்சு அவங்க ஒரு பிள்ளை பிறந்தது, அவனுக்கு ஈசாக்குன்னு பேர் விட்டாங்க. ஈசாக்குனாலே நகைப்புன்ட்டு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நகைப்புங்க ஒரு பையனை கொடுத்து வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்து ஆண்டவர் நடத்துகிற காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த காரியங்களில் ஆண்டவர் நடத்தும் பொழுது பாருங்கள், இந்த மாம்சத்தின்படி யோசனை பண்ணி அவங்க வந்து பிறந்த பிள்ளை வந்து அவர் வந்து வெறுக்காரு. ஏன்னா வந்து நீ உன் இஷ்டத்துக்கு ஏன் போய் அதுவும் ஒரு அடிமை பெண் மூலமாக ஒரு தேசமே இல்லாத ஒரு எகிப்து தேசத்தில் உள்ள பெண்ணை வச்சு நீ வந்து
இந்த மாதிரி செஞ்சுட்டே அப்படின்னு சொல்லி அந்த தவறு பண்ணும் பொழுது அந்த பிள்ளையனோட ஒரு காரியத்தை வந்து ஆண்டவர் வந்து இங்கே இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாரு. நம்ம அந்த வசனத்தில் படித்தோம்ல கலாத்தியரில், அது கூட சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பார்த்தீங்களா. அப்போது நிறைய காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாம் செய்யும் பொழுது அதை வந்து ஆண்டவர் தவறுன்னு சொல்லும் பொழுது அதை நம்ம ஏற்றுக்கிட்டு அதை அர்ப்பணித்து நம்ம ஆண்டவரே நான் செஞ்ச தவறு, இதை வந்து தவறை மன்னித்து நீங்கள் உங்களுடைய ஆலோசனைப்படி நடக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம அர்ப்பணியும். கர்த்தர் தர ஆலோசனை தான், அப்படி தான் நம்ம நடக்கணும். நம்ம இஷ்டப்படி போனோம்னாக்கி இந்த மாதிரி காரியங்களில் நிறைய காரியங்கள் நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதுக்கு இந்த மாதிரி சாரால் செஞ்ச மாதிரி செஞ்சிட்டோம்னாக்கி நம்முடைய காரியங்கள் ஆண்டவர் வந்து அதனால பிரியப்பட மாட்டார். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இயேசு கிறிஸ்து நமக்கு ஓமையாக சொன்ன அந்த அந்த நமக்காக பலியிட்டார் பார்த்திங்கன்னா. ஈசாக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிட்டார். அந்த பலியிட்ட காரியங்கள் வந்து சிலுவையை தான் குறிக்குது. சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருக்கிற ஒரு தகப்பனுடைய பிள்ளையாக நம்ம அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அதனால் உடன்படிக்கையின் பிள்ளைக்கு தான் நம்ம சொந்தக்கார பிள்ளைங்க. அதனால் நாம் வந்து ரொம்ப காரியங்கள்லாம் நம்ம படிச்சுட்டு வரும்போது அந்த காரியங்கள்லாம் நம்ம வந்து நிறையா ஆண்டவர் நம்மளை அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கிற காரியங்களை செய்யணும். நம்ம வந்து ஆண்டவர் என்ன எழுதி தந்திருக்காரு, எதுக்காக இதை எழுதி தந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நம்ம வந்து உடன்படிக்கையின் பிள்ளைகள். நம்ம வந்து ஆண்டவர் வந்து நமக்கு உடன்படிக்கை தந்திருக்காரு, நம்மளோட கூட பேசுகிறாரு, நம்மளுடைய வசனத்தின் மூலமாக நம்மளோட கூட பேசி நம்ம கற்றுத்தராரு. எல்லாத்தையும் கற்றுத்தந்து மாத்திரமில்லை, நம்ம ஆண்டவர் வந்து நம்ம ரட்சிப்புகளை கொண்டு வரதுக்கு தான் இந்த காரியங்கள்லாம் சொல்லித்தராரு. நம்ம வந்து ஆண்டவரை பற்றி அநேகருக்கு சொல்லும் பொழுது அந்த சிலுவையின் மரணத்தை பற்றி தான் சிலுவையில் என்ன செய்து முடிச்சிருக்காரு, நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து நம்மளை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வராரு. நம்ம ரட்சிக்க தான் வந்தார். அதனால நம்ம வசனங்களை சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஏதோ கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம சொல்கிறவங்களா இல்லாமல் முதலாவது ஆண்டோடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம அந்த செய்திகளெல்லாம் சொல்கிறவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம நோக்கமாக இருக்கணும். ஏன்னா வந்து பாருங்கள், நிறைய பேர் நம்ம வேத வசனங்களை சொல்லும்பொழுது நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறதுல நம்ம செய்கிறோம். அப்படி செய்யவே கூடாது. ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிக்கிறவர். ஏன்னா வந்து இவங்க ஆபிரகாம் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கி பார்த்திங்கன்னா நிறைய அவங்களுக்கு வந்து சாத்தியமில்லாத தான் ஆண்டவர் செய்கிறாரு. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலேயே நிறைய நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது நிறைய சாத்தியமே இல்லை. நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது, நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளோ தான் முடிஞ்சது போலுக்கு நம்ம அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சுருக்காரு. நம்ம தாயின் கருவிலே உருவாதுக்கு முன்பாகவே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையன்னு சொல்கிறாருல, அந்த மாதிரி நம்மளை அழைச்சி வச்சுருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய இருக்கிற திட்டங்கள் யாரும் தடுக்க முடியாது. எந்த பிசாசும் நம்மளை வந்து தடுத்து நம்முடைய வாழ்க்கையை எந்த ஆசீர்வாதத்தையும் இழந்து நம்ம நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நாம் வந்து கீழ்ப்படியணும். ஆண்டோடைய உடன்படிக்கைக்கு பிள்ளையாக நம்ம வாழறதுக்கு ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி அதுக்கு கீழ்ப்படியணும். நாம் வந்து அடிமையின் பிள்ளைகள் கிடையாது. நாம் வந்து ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஆண்டவர் உடன்படிக்கை தந்து வாக்குத்தத்தம் தந்து நம்மளை வந்து உருவாக்கியிருக்காரு. அதனால் வாக்குத்தத்தின் பிள்ளைகள் நாம் ஆபிரகாமின் பிள்ளைகள் மாத்திரமில்லை, கிறிஸ்துவின் பிள்ளைகள். அவர் என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவியார்த்தின் ஆவியை நமக்கு தந்திருக்காரு. அந்த ஆவியை பெற்றுக்கொண்டு நம்ம அவருடைய பிள்ளையாக மாறுறதுக்கு தான் நமக்கு அந்த சிலுவை மரணம். நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்க தான் அவர் வந்து செய்தார். அதனால் நம்ம சுத்தமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் சுத்தமாக இருக்கணும், நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நடக்கையிலையும் ஒழுங்காக இருக்கணும், கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். நம்ம பொய் சொல்லக்கூடாது. நம்ம மற்றவங்க காரியங்களில் நம்ம வந்து பொய் சொல்லி திருடுறது அந்த மாதிரி வேண்டாத காரியங்கள்லாம் செய்கிற எல்லா காரியங்கள்லேருந்து எடுத்து நம்மளை ஆண்டவருக்கு பிள்ளையாக மாற்றணும்னாக்கி அவர் மாத்திரம்தான் மாற்ற முடியும். அதனால் நாம் யாருடைய பிள்ளைன்னு முதல்ல நம்ம தீர்மானம் பண்ணிவிட்டு அப்போ தான் நம்ம வந்து அந்த கீழ்ப்படிதலுக்கும் வர முடியும், அதனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி வாழ நம்முடைய பிள்ளைகளெல்லாம் அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவர். அதனால் ஆபிரகாம் அப்படி தான் விசுவாசிச்சார். அவர் நீதிமானாக மாற்றினார். அவர் வந்து சில நமக்கு என்ன ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற காரியத்தை செஞ்சு போகும்பொழுது, எந்த இடத்துக்கு போகிறோம்னே தெரியாமல் போகும்பொழுதே ஆண்டவர் அந்த இடத்த காட்டி அவர் ஆசீர்வதிச்சார். அதே மாதிரி பிள்ளையும் கொடுப்பேன்னு சொல்லி ஒன்று சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னால் ஆசீர்வதிச்சார். ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சதுனால பாருங்கள், ஒரு பெரிய நமக்கு எல்லாருக்கும் தகப்பனாக மாற்றினார். சாரால் எதுவுமே இல்லாமல் அந்த ஒரு பையனை பிறந்ததுனால பாருங்கள் நமக்கு தாயாக மாற்றினார் ஆண்டவர். அப்போ அதுபோல பெரிய சிலாக்கியத்தை நமக்கு தந்திருக்காரு. நாம் யார் பிள்ளைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் கலாத்தியரில் பவுல் எழுதியிருக்கிற காரியம்.
அதனால் அந்த 2 பிள்ளைங்களுக்கும் எப்படி வித்தியாசம்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த 2 பிள்ளைகளையும் யார் பிள்ளையா நீ இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஆண்டவர் வந்து சுட்டி காட்டி எழுதி தந்திருக்காரு. அதனால் நாம் வந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாக தான் வாழ்கிறதுக்கு நம்மளை அழைச்சிருக்காரு. அதனால் பவுல் நிறைய எழுதியிருக்காரு, ஆவியானவர் சொல்ல சொல்ல எழுதியிருக்காரு பாருங்கள். இந்த கலாத்தியர் புத்தகத்தில் நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொண்டோம். இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. நிறைய காரியங்களை ஆண்டவர் வந்து சொல்கிறத நம்ம கற்றுக்கிட்டு அதன்படி கீழ்ப்படிஞ்சு நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனங்களையும் நீங்கள் இன்னும் அதிகமாக தியானிங்க. ஆவியானவரோடு கூட தியானிச்சிங்கன்னா இன்னும் நிறைய காரியங்களை ஆண்டவர் வந்து நமக்கு கற்றுத் தருவார். கீழ்ப்படுதலை கற்றுத் தருவார். முதலாவது கீழ்ப்படுதல் தான் முக்கியம். வசனத்துக்கு கீழ்ப்படிவோம், ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். நிறைய பேர் சாட்சி நம்ம பார்க்கும் பார்த்தீங்களா, அவங்க வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வசனத்தை படிக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இன்றைக்கும் நமக்கு ஆண்டவர் செய்ய வளம் உள்ளவராக இருக்கார். அதனால் கீழ்ப்படியல் வேணும். ஆபிரகாமை போல் கீழ்ப்படியணும். இதற்கு நாள் என்ன ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரோ அதை செய்ய வளம் உள்ளவர். நம்ம சூழ்நிலையை பார்த்து நம்ம வந்து தயங்கி அழுதுட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சூழ்நிலையை மாற்றக்கூடிய நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருக்கார். அவர் நமக்கு எல்லாத்தையும் செய்து முடிக்க வளம் உள்ளவர். அதனால் அந்த வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படிவோம், வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், அவருடைய திட்டத்துக்கு நம்ம அர்ப்பணிப்போம். அற்புதமாக நம்மளை நடத்தி செல்வதை நம்ம பார்க்க முடியும். மற்றவங்களும் பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளை உயர்த்தி வழிநடத்த தேவன் வல்லமுள்ளவர். அந்த வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தை இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே நிறைவேற ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய இன்னைக்கு ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெபிப்போம். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஆம் சுவாமி, துதி இன்பத்திலே வாசிக்கிற நல்ல தகப்பனே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஆலோசனைக்காக நன்றி. கீழ்ப்படுதலை கற்று தந்திருக்கீங்களே, நன்றி சுவாமி. தகப்பனே, வாக்கு தத்துவத்தின் பிள்ளையா எங்களை மாற்றி இருக்கீங்களே, சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து எங்களை உமக்கு சொந்தமான பிள்ளையாய் மாற்றி இருக்கீங்களே, நன்றி. தகுதி இல்லாத பொழுது எங்களை தகுதிப்படுத்தினவரே எமக்கு நன்றி. ஒன்றுக்கும் உதவாமல் இருந்தாலும் எங்களை பேர் சொல்லி அழைக்கிறவரே எமக்கு நன்றி சுவாமி. உடைய பிள்ளையாய் மாற்றிருக்கீங்களே, அதுக்காக நன்றி. பரிசுத்த வாழ்வை தந்திருக்கீங்களே, நன்றி சுவாமி. பரிசுத்த ஆவியினால் எங்களை நடத்துறீங்களே, நன்றி சுவாமி. நாங்கள் விழுந்து விடாதபடி எங்களை தூக்கி சுமக்கிறவரே நன்றி. உடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா தோல்விகளையும் மாற்றுகிறவரே நன்றி. உடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா துன்பங்கள், நோய்கள், பிரச்சனைகள், பிசாசின் எல்லா கிரியைகளிலிருந்து எங்களை தூக்கி எடுக்க வல்லமுள்ள கரம் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. ஆபிரகாம் ஆண்டவரே அழைத்த பொழுது எங்கு போவோம் என்று தெரியாத பொழுது நீங்கள் போ சொன்ன இடத்துக்கு போய் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொண்டானே சுவாமி. அதுபோல நாங்கள் சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஈசாக்கை பலியிட ஆண்டவரே தைரியமாய் போன மனிதனை போல விசுவாசம் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. அந்த விசுவாசிலே பலப்பட்டு அந்த ஆண்டவரே எல்லாருக்கும் தகப்பனாய் மாற்றினீங்களே, இப்படிப்பட்ட விசுவாசின் பிள்ளையாய் நீங்கள் இருக்கிறீங்க என்று சொல்லி அழைக்கிற தெய்வமே நமக்கு நன்றி சுவாமி. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்துறீங்க எங்களுக்கும். அந்த பிள்ளைகிட்ட ஸ்லாக்கியத்தை தாங்க சுவாமி. உங்களுடைய பிள்ளையாய் மாற்ற எங்களுக்கு ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளையாய் மாறுவது மாத்திரமல்ல ஆண்டவரே, நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஓடுகிற பிள்ளைகளாய் காணப்படணும் ஆண்டவரே. வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவரே அப்படியே இருந்து விடாதபடி தேவன் கொடுத்திருக்கிற வேலைகளை செய்கிற பிள்ளைகளாய் அவருக்கென்று என்ன செய்ய வேண்டும் என்று எங்களை தீர்மானித்து வைத்திருக்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படிந்து ஓடுகிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
எந்த இடத்துல இருந்தாலும் உடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க. வெட்கப்பட்ட வாழ்க்கை அல்ல ஆண்டவரே, தலைகுனிந்த வாழ்க்கை அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். பிள்ளை இல்லாத பொழுது ஆபிரகாமை அழைத்து உன் சந்தையை பெரிதாய் மாற்றும் என்று சொன்னீரே, உன் மூலம் ஜனங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னீங்களே, அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த இடத்துல வைத்திருந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய நோக்கம் நிறைவேற இந்த விசுவாசத்தை நாங்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொண்டு தகப்பனே அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்படவும் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தோல்விகளை எல்லாம் மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம். எல்லா இல்லாமையும் மாற்ற வேண்டுமா, எல்லா நோய்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் மாற்ற வேண்டுமா செபிக்கிறாண்டவரே. கேட்குற பிள்ளைகளுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் அது செய்து முட்டிக்க வேண்டுமா செபிக்கிறாண்டவரே. ஆண்டவரே நீங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாமே ஆண்டவரே இருக்கிறதாய் அழைக்கிற தேவன், எங்களுக்கு என்னெல்லாம் இல்லையோ ஆண்டவரே அது இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை அழைத்து எங்களை நடத்துகிற தெய்வமாக இருக்கிறீங்க. நன்றி. நாங்களும் அப்படியே ஆண்டவரை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அழைக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. எங்களுடைய சூழ்நிலையை சொல்லிக்கொண்டு இருக்காதபடி சூழ்நிலையை மாற்றின தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் வேதத்திலே அறிந்து அதை படித்து அதை எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே என்ன தேவையாக இருந்தாலும் நீங்கள் செய்ய வளமுள்ள தேவன் என்று நாங்கள் அர்ப்பணிக்க கிருபை செய்யுங்க. எந்த சூழ்நிலையாக மாற்ற வளமுள்ள என்று அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே இருக்கிற குறைகளை நிறைவாக்கி தாங்க ஆண்டவரே. எல்லாவற்றிலும் உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து இந்த ஆவியானவர் சொல்வதை கீழ்ப்படிந்து நடந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொண்டு வாழ தேவன் அநேக பிள்ளைகளை எழுப்புகிற பிள்ளைகளாக இந்த நாட்களில் எங்களை பயன்படுத்தத்தக்கதாய் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறாண்டவரே. எந்த இடத்துல வேதனையோடு இருக்கிறாங்களோ அந்த வேதனையை மாற்ற வல்லமுள்ள ஆவியானவர் மாற்றி ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளட்டும். உம்முடைய ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரை சுமந்து செல்வதை பிள்ளைகள் உணரட்டும் ஆண்டவரே. நீங்கள் உங்களுடைய கரத்தினால் தாங்குவதை உணர்ந்து ஆண்டவரை அர்ப்பணிக்கட்டும். வாழ்க்கையை ஆண்டவரை முழுவதுமாய் அர்ப்பணித்து வாழ தேவன் தாமே அநேக பிள்ளைகளை எழுப்ப போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பயன்படுத்தும் பலப்படுத்தும் உம்முடைய ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி நடத்த வேண்டுமா செபிக்கிறாண்டவரே. நீங்கள் உங்களுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தி வாழ எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்துமா செபிக்கிறோம். எந்த இடத்திலும் எங்களுடைய பெயர்களையோ மற்றவங்க பெயர்களையோ நாங்கள் மேன்மைப்படுத்தாதபடி எங்களை காத்து வழிநடத்தமா ஆவியான ஒரு கடத்திலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு நடக்கையிலும் ஆண்டவரே உண்மையே சார்ந்து உம்மிடத்தில் கேட்டு அதை நாங்கள் அந்த வழியிலே நாங்கள் நடந்து சென்று அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த விடுதலையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நீங்கள் கிருபை பாராட்டமா ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்தோம்னா நன்றி தகப்பனே. நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதிகமாக நம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்க எங்களுக்கு கிருபை சாங்க. மறுபடியும் நம்முடைய சமூகத்தில் வருமறை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிகனமாயும் எல்லாம் செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென்.